The questions, 5 more question. Classification of e-commerce business models. Business models, business organizations, consumers and government are the major parties in the e-commerce. So e-commerceல இந்த மூன்று பெருநிறுவனங்கள் தான் இருக்காங்க. அதாவது business organizations, consumers and governments. So இவங்க இதில் இன்வால்வ் ஆகிற பார்ட்டிஸ். இதில் சம்டைம்ஸ் வந்து எம்ப்ளாயீஸும் இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. Based upon the entities involved in transaction, e-commerce has been classified in the following typical categories. இதை பேஸ் பண்ணி அதாவது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ், கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட்ஸ், ஸோ இவங்க 3 பேரை பேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கவர்னன்ஸ் அப்படின்றதே சொல்கிறாங்க. இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர். நீங்கள் இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். 9 மாடல்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் டு கன்சியூமர், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட், அதுபோல் கன்சியூமர் டு பிஸ்னஸ், கன்சியூமர் டு கன்சியூமர், கன்சியூமர் டு கவர்மெண்ட், தென் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், கவர்மெண்ட் டு கன்சியூமர், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இந்த 9 மாடல்ஸ் இருக்குது. இதில் வந்து எனி 4 மாடல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 9 மாடலையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறது 4 மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இதில் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னும் போது 2 கமர்ஷியல், அதாவது 2 பெருநிறுவனங்களுக்கிடையே டிரான்சாக்ஷன் நடக்கிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சைக்கிள் கம்பெனி அவங்க வந்து இன்னொரு கம்பெனிலேருந்து அவங்க பைசைக்கிளுக்கு தேவையான டயர்ஸ் வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இதில் தான் அவுட் சோர்சிங், ஆஃப்ஷோரிங் அப்படின்னு 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒரு கம்பெனிஸோட ஒர்க்கை வந்து இன்னொரு கம்பெனியை ஹையர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லலாம். அதே கம்பெனி வந்து வித்தின் கண்ட்ரிக்குள்ளே இருந்ததுன்னா அது ஆஃப்ஷோரிங் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் டு கன்சியூமர் அடுத்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் பிஸ்னஸ் ஃபிர்ம்ஸ் அண்ட் தேர் கன்சியூமர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் வந்து தங்களுடைய கன்சியூமர்ஸ் கூட டைரெக்டான ட்ரேடு வச்சுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கூட்ஸ் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆன்லைன் மூலமாக வந்து அவங்க விற்பனை செய்வாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வகையான ஒரு சேஃப்டி என்விரான்மெண்ட் வந்து கொடுக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் கம்பெனி வந்து அவங்களுடைய புக்ஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து விற்பனை பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இது பிஸ்னஸ் டு கன்சியூமர். அடுத்து பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படின்போது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட், சர்வீசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கவர்மெண்ட்டுக்கோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டிஸ்க்கோ செல் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி வந்து அவங்களோட கூட்ஸ் சர்வீசஸ்க்காக கவர்மெண்ட் கிட்டேருந்து விற்பனை, அதாவது கவர்மெண்ட் கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு விற்பனை பண்ணுவாங்க. ஸோ இது இன்டர்நெட் மூலமாக நடக்கும். ஸோ இது B2G அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த எல்லா மாடல்ஸுமே வந்து இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அடுத்தது கன்சியூமர் டு பிஸ்னஸ். கன்சியூமர் டு பிஸ்னஸ் அப்படின்னும் போது டிரான்சாக்ஷன் இஸ் ஆரிஜினேட்டட் பை த கன்சியூமர். ஸோ பிஸ்னஸ் டு கன்சியூமரில் வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட டிரான்சாக்ஷனை கன்சியூமருக்கு பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் வந்து டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்வீசஸ்க்கு, ஒரு குறிப்பிட்ட கமாடிட்டிக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்டை அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து நடக்கும். இது வந்து ரிவர்ஸ் ஆக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கன்சியூமர் வந்து அவனோட ப்ராடக்ட்டுக்கு வந்து அவனோட ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து இ-காமர்ஸில் கன்சியூமர் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். ட்ராவல் வெப்சைட்டு, இதில் வந்து ஒரு கன்சியூமர் வந்து அவனோட டேட் ட்ராவல், எப்போ வந்து அவன் ட்ராவல் பண்ண போகிறான், எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறான், எத்தனை டிக்கெட்டு, ஸோ இது மாதிரி என்ன மாதிரியான ஹோட்டலில் வந்து அவனுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து அவன் இனிஷியேட் பண்ணி அந்த பிஸ்னஸில் வந்து ஹி இனிஷியேட் த டிரான்சாக்ஷன், இஸ் ஆரிஜினேட்டர் ஆஃப் த டிரான்சாக்ஷன். இது வந்து கன்சியூமர் டு பிஸ்னஸ். ஸோ இதில் இந்த 4 எழுதுனா போதும். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்டு அண்டு கன்சியூமர் டு பிஸ்னஸ். ஸோ இந்த 4 நீங்கள் எழுதுனா போதும். இந்த 2வது 5 மார்க் கொஸ்டின்.
அடுத்தது மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ மாடல்ஸ். இதில் வந்து 5 ரெவென்யூ மாடல்ஸ் வந்து கேட்பாங்க. பிஸ்னஸ் மாடல்ஸ் மாதிரி ரெவென்யூ மாடல்ஸ். Regular selling of commodities. Today there are many other ways by which company can make money from the internet. ஸோ எந்தெந்த வகையிலலாம் வந்து இன்டர்நெட் மூலமாக வந்து கம்பெனிஸ் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்குறோம். இதில் வந்து அஃபிலியேட் சைட்டு. ஸோ அஃபிலியேட் சைட்டுன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்டிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஓனர் வந்து he get paid based on the performance. இந்த அஃபிலியேட் சைட் வந்து maybe a price comparison service or shopping directories or review sites or blogs that contain a link to a normal retailing site and are paid when a customer make a purchase through it. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தையும் கஸ்டமரையும் வந்து இணைச்சி விடுவாங்க. ஸோ இந்த சைட் மூலமாக கஸ்டமர் வந்து அந்த இன்னொரு நிறுவனத்துக்கிட்டேருந்து பொருட்கள் வாங்குவாங்க. ஸோ இதில் வந்து அந்த நிறுவனத்துக்குண்டுன்னு வெப்சைட் இருக்காது. ஸோ அவங்க வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுவாங்க. இது அஃபிலியேட் சைட்டு. அடுத்து ஆக்ஷன் சைட்டுன்னும் போது இந்த இடத்துல வந்து ஹியர் ஐட்டம்ஸ் ஆர் ஆக்ஷன் ஆன் த இன்டர்நெட் அண்ட் லெவிஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ்க்கு வந்து சம் கமிஷன், ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து ஆக்ஷனில் விடும்போது அதுக்குண்டான கமிஷன் வந்து இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ebay.com சொல்லலாம். அடுத்து பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சைட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸோட டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட பேனர்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அந்த அட்வர்டைஸ் பண்ணுறதுக்குண்டான பணத்தை வந்து அவங்க வாங்கிப்பாங்க. அடுத்தது பல்க் பையிங் சைட்ஸ். ஸோ பல்க் பையிங் சைட்ஸ்னும் போது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் டுகெதர் ஆல் ஆஃப் ஹூ வாண்ட் டு பை சிமிலர் ஐட்டம்ஸ். ஸோ ஒரே ஐட்டம்ஸ் வந்து சிமிலர் ஒரே மாதிரியான ஐட்டம்ஸ், ஒரே ஐட்டமில் ஒரே மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் சேர்ந்து வாங்கிறது வந்து பல்க் பையிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய நெகோஷியேஷன்ஸ்லாம் நடக்கும். இதன் மூலமாக வந்து சப்ளைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. அண்டு ஃபிஃப்த் ஒன் இஸ் டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ். இந்த சைட்ஸில் வந்து இபுக்ஸ், மேகசின்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க டிஜிட்டலாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. புக்ஸு, மேகசின்ஸ் இதெல்லாம் டிஜிட்டலாக பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 வகையான ரெவென்யூ மாடல்ஸ் வந்து நீங்கள் எழுதினா போதும். டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸு, ஆக்ஷன் சைட்ஸு, பல்க் பையிங் சைட்ஸு, பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சைட்ஸு, அஃபிலியேட் சைட்ஸ். ஆனால் மொத்தம் 5 சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 சைட்ஸ் எதுனா போதும். இது தேர்டு 5 மார்க் கொஸ்டின். ஃபோர்த்து 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் வெர்சஸ் இ-காமர்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் வந்து பையிங் ஆர் செல்லிங் வந்து எப்படி நடக்கும்னா ஃபிசிக்கலாக நடக்கும். இ-காமர்ஸில் வந்து எலக்ட்ரானிக்கலாக இன்டர்நெட் மூலமாக நடக்கும். ட்ரெடிஷ்னல் காமர்ஸில் வந்து கஸ்டமர் வந்து ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணி மெர்ச்சன்ட் கிட்ட வந்து ப்ராடக்டை பேசி வாங்குவாங்க. இதில் வந்து அந்த மாதிரி மெர்ச்சண்ட்டை வந்து மீட் பண்ண முடியாது, ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரெடிஷ்னல் காமர்ஸில் வந்து 24 ஹவர்ஸும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இ-காமர்ஸ் வந்து 24 ஹவர்ஸும் அவைலபிள். இதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸை ஃபிசிக்கலாக செக் பண்ணி வாங்க முடியும். இதில் வந்து இ-காமர்ஸில் வந்து ஃபிசிக்கலாக செக் பண்ணி வாங்க முடியாது. இதில் ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து லிமிட்டட், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் தான் அவங்க பிஸ்னஸ் வந்து இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் குளோப், ஸோ இன்டர்நெட்லன்றதுனால குளோப் ஃபுல்லாகவே வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்கோப் இருக்கும். இவங்க வந்து ரிசோர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் சப்ளை சைடு, இவங்க வந்து டிமாண்ட் சைடு. ஸோ சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் லீனியர். ஸோ ஒரே லீனியர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் டு எண்ட் டேரெக்டாக ஆர்கனைசேஷனுக்கும் கஸ்டமருக்கும் எண்ட் டு எண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். மார்க்கெட்டிங் வந்து ஒன் வே மார்க்கெட்டிங். இதில் வந்து 1-to-1 மார்க்கெட்டிங். இதில் பேமெண்ட் வந்து பை செக்கு, பை கேஷு, பை கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பேமெண்ட்டை வந்து நம்ம மேட் பண்ணலாம். இதில் வந்து பேமெண்ட் வந்து பொதுவாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க, அல்லது வந்து ஃபண்ட் அல்லது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து கூட்ஸ் வந்து உடனடியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து கூட்ஸ் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் காமர்ஸ்க்கும் இ-காமர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். லாஸ்ட் கொஸ்டின் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-காமர்ஸ். ஸோ இது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறோம்.